அரசியல் கட்சி தலைவர் உருவாகுவது குறித்து அண்ணாமலை பேசின கருத்து தான் இன்னைக்கு கடும் சர்ச்சையவும் ஒரு விவாதத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஜக மாநில தலைமை பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு அந்த இடத்துல நைனா நாகேந்திரன் அமர வைக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கும் நைனா நாகேந்திரன் ஆதரவாளர்களுக்கும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு பனிப்போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை வந்து வெளிப்படையாவே ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் என்னை வந்து இனிமே இந்த பேட்டியும் காணாதீங்க, எந்த கருத்தும் கேட்காதீங்க. நான் ஏதாவது ஒன்று பேச போய் அது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குது. நான் பேசுறது திருச்சி கொட்டுறாங்க, எழுதிடுறாங்க. அதனால என்னைய வந்து பேச வைக்காதீங்க, நான் அமைதியா இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதனால வந்து அண்ணாமலை அரசியல்ல இருந்தே விலக போறாரா, இல்ல மட்டும் வேற கட்சி தொடங்க போறாரா அப்படிங்கிற மாதிரி பல பல யூகங்களும் உருவானுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி உடைகிறதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை பேச்சு தான். அதாவது அவர் வந்து தேவையில்லாம அதிமுக தலைவர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா விமர்சனம் செஞ்சனாலதான் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதுனால போயிட்டு போனா டெல்லி தலைமை பாஜகவை டெல்லி தலைமை வந்து அண்ணாமலையை வந்து மறுபடியும் பதவி நீட்டிப்பு கொடுக்காம அந்த இடத்துல நயனா நாகேந்திரன் அமர வச்சாங்க. மறுபடியும் அண்ணாமலை வந்து மறுபடியும் பதவி நீட்டிக்கப்பட்டா அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நயனா நாகேந்திரன் அமர வச்சாங்க. அதனால இப்ப அண்ணாமலை வந்து பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பாஜகவுடைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் பலரும் வந்து இந்த கருத்து சொன்னாங்க. ஸோ இப்படிதான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் திமுக எதிர்ப்பு இதை பாத்தீங்கன்னா பேச்சுக்களை வந்து தொடர்ச்சியா இது பண்ணாரு, பல மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாரு. ஆனாலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா நயனா நாகேந்திரன் கடுமையா வந்து சோசியல் மீடியால விமர்சிச்சுக்கிட்டு வராங்க. என்னன்னா அண்ணாமலை அளவுக்கு வந்து இன்னும் ஃபயரா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, கடுமையா வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவர் திராவிட கட்சிகள்ல இருந்தனால இவர் வந்து அதுக்கு தயங்குறாரு. அண்ணாமலை மாதிரி வந்து ஃபயரா இல்லை அவரோட பேச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனிக்கப்பட்டுச்சு. பாஜகவுடைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் நயனா நாகேந்திரன் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. இப்ப இப்படி வந்து விமர்சனம் தொடர்ச்சியா நீண்டுட்டு இருக்க சூழ்நிலையில அண்ணாமலை சொன்ன ஒரு கருத்து தான் இன்னைக்கு கடும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதாவது இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் வந்து தலைவர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன உடனே இது வந்து நயனா நாகேந்திரன் குறிப்பிட்டு தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் தரப்பு வந்து கடுமையா வந்து அண்ணாமலை மேல வந்து விமர்சனங்களை வாரி இறக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் வந்து அதிமுகவுல முன்னாடி பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருந்தவர், அமைச்சர் பொறுப்புலயே இருந்தவர். அப்படி இருந்தவர் 2017 வந்து பாஜகவுல இணைஞ்சிட்டாரு. பாஜகவுல இணைந்து 2017 இணைந்து 2025 தான் அவருக்கு வந்து தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அண்ணாமலை பாத்தீங்கன்னா 2020 தான் பாஜகவுல இணைஞ்சாரு. 2021 வெறும் ஒரு ஓராண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்ப யாரு வர்றவங்க போறவங்களுக்கு வந்து பதவி உடனே கிடைச்சிச்சு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நயனா நாகேந்திரன் தரப்பு அண்ணாமலை தரப்பை வந்து கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல பதறி போன அண்ணாமலை ஆதரவாளர்கள் தேவையில்லாம வந்து இப்ப இந்த பிரச்சனை வந்து இப்ப ரொம்ப பூதாகரமா ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலையை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா நயனா நாகேந்திரன் வந்து அண்ணாமலை குறிப்பிடல. அவரு சொன்னது வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தான் சொன்னாரு. அவர் தான் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் கடும் கோபத்தை உருவாக்கி இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து அண்ணாமலை பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து அவங்க கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா 2020 வந்து இது பண்ணாரு, அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி IPS அதிகாரியா வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து விவசாயம் பண்ணாரு. பாஜகவுல என்ட்ராகும் போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லாம ஒட்டுமொத்தமா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் இருந்த யங் திங்கர் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையுமே இந்த விஷயத்த தான் தொடர்ச்சியா பேசிட்டு வந்தாரு. அவர் அண்ணாமலை இருந்த அந்த அமைப்புல என்ன சொன்னாருன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியலையுமே மாத்த போறேன், அதாவது லஞ்சம் ஊழல் இது இல்லாத பொய்கள் இல்லாத ஒரு அரசியல் சரியான ஒரு அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி தான் பேசினாரு. ஆனா அண்ணாமலை அப்படி பண்ணினாரா? அவர் மேல இப்ப இருக்கிற பெரிய குற்றச்சாட்டை வெறும் மாநில தலைவர் பொறுப்புல இருந்துகிட்டே இத்தனை கோடி சொத்துக்களை சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எங்க லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க போறாரு? இவர் வெறும் அரசு பதவி ஒரு இது இல்லாம ஒரு அரசியல் பதவி இல்லாம ஒரு கட்சி பொறுப்புல இருந்துகிட்டு மட்டுமே இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ADMK வந்து பாஜக தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டையும் வந்து அமித்ஷா வச்சு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணாமலையில இதை வந்து பேசலாமா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா
திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருட பாரம்பரிய கட்சிகள். இந்த இரண்டு கட்சிகளும் பேசின ஒட்டுமொத்தமா இந்த 60-70 வருஷம் பேசின பொய்களை விட இந்த 2-3 வருஷத்துல அண்ணாமலை பேசின பொய் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு, இவர் தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு, அவரோட கட்சிக்கு அவர் தான் தலைவரா இருப்பாரு, வேற அவர் கட்சி ஆரம்பிச்சு உங்களையா தலைவராக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களும் அண்ணாமலையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள் எந்த பக்கம் டிஃபெண்ட் பண்றது, எந்த முதல்ல அண்ணாமலை பேச ஆரம்பிச்சவங்க அடிச்சு ஆட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னவங்க இப்ப எந்த பக்கம் தங்களை பாதுகாத்துக்கிற அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறதுல ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த வாரத்துல அண்ணாமலைக்கு யாரை பேசியிருப்பாரு அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.